தேவனாய் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் என்ற வார்த்தை சமஸ்கிருதத்தில் இருக்கிறதுனாலே கர்த்தர் என்ற வார்த்தையை நாம் பழகிவிட்டோம். கர்த்தர் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தக்கூடாது. படுத்துவதனால் தவறும் இல்லை, உபயோகப்படுத்துவதனால. அதனால் நாம் தேவனை நம்பி வாழ்ந்தவர்கள் தேவன் அருமையான சந்தர்ப்பத்தை தேவன் தந்தபடியினால் ஸ்தோத்திரிப்போம். வேதத்திலே இந்த வேதத்தில் இருக்கிறது அது நிறைய டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக். சமஸ்கிருத வார்த்தைகள் தான், சமஸ்கிருதம் கலந்த வார்த்தைகள் அது நிறைய இருக்கிறது. இதை நாம் ஜாக்கிரதையாக உபயோகப்படுத்த வேண்டும். நான் தேவனுடைய நாமம் நம்முடைய விளங்கத்தக்கதான விதத்திலே நாம் சரியாய் வார்த்தையை உபயோகப்படுத்தி நாம் வாழ்வது சால சிறந்ததாகும். சந்தர்ப்பத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். என் வார்த்தைகளை நாங்கள் பேசி நாங்கள் யூடியூபிலே போடுகிறோம். விரும்பினவர்கள் பார்க்கலாம், விரும்பாதவர்கள் வேண்டியது. என்னுடைய கேரக்டர் என்னன்னு தெரியல. சிபிஎம்ல ஊழியம் செய்து வெளியிடங்களில் எந்த ஊழியத்திலையும் எனக்கு அதிகமாக இன்வால்வ் கிடையாது. நான் அவனுடைய கேரக்டர்கள் மற்ற பழக்க வழக்கங்கள் எதுவுமே நான் சரியாய் புரிந்து கொள்வதில்லை. நான் வளர்ந்ததெல்லாம் சிபிஎம்ங்கிறதுனால வெளியுள்ள ஊழியக்காரனுடைய வீடியோஸ் எல்லாம் நிறைய விஷயங்கள் பிடிக்காது. இப்போ எப்படி இருக்கிறதோ தெரியவில்லைங்க. தேவனுக்காக மட்டுமே வாழ்ந்தால் போதும் என்று வாழ்ந்த நல்ல பரிசுத்தவான்கள் மத்தியில தான் அடியேன் இருந்தேன். தேவனுக்காக மட்டும் வாழ்ந்தால் போதும். அவர் சொன்ன அவர் சென்ற பாஷன், ஆண்டவருக்காக மட்டும் வாழ்ந்தால் போதும். இங்க இல்லைன்னா வேற இடம், இங்க இல்லைன்னா வேற இடம். தேவன் பட்சத்தில் இருந்து தேவனுக்காக மட்டும் வாழ்ந்தால் போதும். அப்படி சொல்லிக் கொடுத்த சென்று பாஸ் அவர் இறந்து போனார். இப்படிப்பட்ட பல இடத்துல நான் நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டிருக்கேன். தேவனுக்காக மட்டும் வாழ்ந்தார். அவர் எனக்கு சொன்னா, தேவனுடைய ஊழியத்துக்கு வந்த ஒவ்வொருவரும் அனாதைகள் தான் என்று சொன்னார். அனாதைகள் தான். அதனால்தான் இன்றைக்கு நான் அனாதை என்று தான் சொல்வேன். அவனுக்கு எந்த ஆதரவும் கிடையாது, அனாதையா இருக்கிறான் என்று பலர் சொல்லலாம். தேவனுக்காக மட்டும் வாழ்ந்தால் போதும் என்ற எண்ணம் உள்ளவன் அனாதை தான். அப்ப தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் அனாதை தான். அனாதை தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் என்று எழுதியிருக்கிறார். அனாதி தேவன் அவர், அனாதி காலங்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர். பூமியிலே மழை நீர் சக்தி இல்லாத போதிலே பனியை பொழிவித்து பூமியில் மண்ணை எடுத்து மண்ணினால் தன்னை சாயை உருவாக்கி அவர் நாசியில என்று நாசியில ஊதினார், அவன் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறார். மனிதனுடைய உயிர் எவ்வளவுதான் அதுதான் இந்த என்ற வார்த்தை இருக்கிறது. அந்த சுவாசம் தான் மனிதன் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். வெளியே போன காற்று திரும்ப உள்ள வராவிட்டால் அவன் பிரேதம். வெளியே போன காற்று மூக்கு வழியா வாய் வழியா வெளியே போன காற்று மறுபடியுமாக சுழன்று உள்ளே வராவிட்டால் அவன் பிரேதம் தான். மனிதனுக்குள்ள இருக்கின்ற சுவாச காற்று வெளியே போய் அது என்ன செய்கிறது என்றால் அது சுழன்று செகண்ட்ல அது உடனே நமக்குள்ளே வருகிறது. அந்த ஆக்சிஜன் லெவல்ல கூட்டம் வெளியில கூட்டி மறுபடியும் நமக்குள்ளே போகும். ஆக்சிஜன் இல்லை என்றால் நாம் வாழவே முடியாது. அப்ப நான் வெளியில நம்ம சரீரத்திலிருந்து வெளியே வருகிற காற்று இருக்கிறது சுவாசம், அது ஆக்சிஜன் லெவலை தன்னைத்தானே உருவாக்கி கொள்ளும். இதை கடந்து உடனே நம்ம வாய் வழியாக மூக்கின் வழியாக சுவாசம் உள்ளே போயிடும். அது வினாடிக்கு தான் சுவாசித்துக் கொண்டிருக்கிறதுனால அது ரத்தத்திலே கலக்கிறது. ரத்தத்திலே ஒரு பெரிய திறனை உண்டாக்குறது. அந்த ஜீவனிலே பெரிய கிருபையை உண்டாக்குறது. இந்த ஜீவனிலும் மாறுமைதான், நம்ம ஜீவனிலும் மாறுமை தேவனுடைய கிருபை. அந்த சுவாசத்தை நாம் வெளியிலே போய் திரும்பி வரவிட்டால்
உங்கள் சரீரம் இயங்கவே செய்யாது. அப்போ அவர் சொன்னார், எனக்கு நாம் ஆண்டவருக்காக வாழ்ந்தால் மட்டும் போதும். அவங்க சொல்லிக் கொடுத்ததுதான் எனக்கு நிறைய. என்றைக்கு தேவனுக்காக வாழ்ந்தால் போதும், தேவனுக்காக ஊழியம் செய்தால் போதும், தேவனுக்காக செத்தால் போதும், வடிந்தால் போதும். இந்த 3 எண்ணங்களோடு தான் நான் இந்த ஊழியத்துக்கு வந்தேன். என்னை கொண்டு சொல்கிறேன், நீ எதுக்காக ஊழியத்துக்கு வருகிறாய்? தேவனுக்காக வாழ வேண்டும், தேவனுக்காக பாடுபட வேண்டும், தேவனுக்காக சாக வேண்டும். இந்த 3 எண்ணங்கள் இதுதான் இன்றைய வரையிலும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்கதரிசிகளை பழைய பாருங்கள், சொந்தமற்றவர்களாய் வாழ்ந்தார்கள். சொந்தத்தை பிரதானப்படுத்தவில்லை, ஆண்டவரை பிரதானப்படுத்தினார்கள், தேவனை பிரதானப்படுத்தி வாழ்ந்தார்கள். அதை ஜனங்கள் மறந்துவிட்டார்கள். அவர்கள் தங்களை ஐஸ்வர்யவான்களாக்கும்படி உபாய தந்திரங்களை தெரிந்து கொண்டார்கள். பழைய பாட்டு காலத்தில் எந்த தேவனுடைய தீர்க்கதரிசி தனக்குள்ள ஐஸ்வர்யங்களை எல்லாம் பெருக்கிக் கொள்ள பிரயாசப்பட்டார்கள். உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் பேசுங்கள். ஆனால் இக்காலத்தை ஐஸ்வர்யங்களை பெருக்கிக் கொள்கிறார்கள். அதனால்தான் அவர்களுக்குள்ளே அகம்பாவங்களும் ஆணவங்களும் இருமாப்புகளும் வேற்றுமைகள் எல்லாம் ஊழியக்காரர்களுக்குள்ளே வந்து விடுகிறது. இந்த ஐஸ்வர்யத்தை உபாய தந்திரத்தினாலே சமதரித்துக் கொண்டவர்களுக்குள்ளேதான் இப்படி தேவனால வர வேண்டும். அவனுக்குள்ளே எந்த வேற்றுமையும் இருக்காது. ஒரு ஊழியக்காரனுக்கு இன்னொரு ஊழியக்காரனுக்கு பிரச்சனை. உடனே அவரிடத்துல போய் நான் உங்களுக்காக பேசணும் மாஸ்டர், வாங்க என்று கூப்பினாங்க. அவன் பேக்ல எல்லாம் பேசினான், இவருக்காக தான் பேசினாங்க. அவன் பேக்ல இருந்து கொஞ்சம் பணத்தை கையில எடுத்தான். இந்த ஊழியக்காரன் அவன் கையில் உள்ள பணத்தை பார்த்த உடனே அப்படியே பறித்து எடுத்துருக்கார். பணத்தை பார்த்த உடனே அவருக்கு சாதகம், சரியா பார்த்த நீங்க செய்கிறதிலும் பேசுகிறதிலும் ஒரு நன்மை உண்டு என்று சொல்லிவிட்டு அவனுக்கு சாதகமாய் மாறிவிட்டார். காரணம், அவன் கையில் உள்ள பணத்தை பார்த்த உடனே அவனுக்கு சாதகமாய் மாறின போதகர்களை, கிறிஸ்தவ போதகர்களை எனக்கு தெரியும். இந்த மனிதன் ரொம்ப வேதனைப்பட்டு நிற்கிறான் என்று சொன்னா, பேசுற மாசன் வந்துட்டு இப்ப பேசிட்டு பண்றானுங்க. இவன் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் இல்லை, இவர்கள் வயது என்ற கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள். இவர்கள் தேவன் புறக்கணிக்க போடுவார் என்று சொல்லி, நீங்கள் பயப்படாமல் அமைதியா இருங்கள் என்று சொல்லி ஊழியம் செய்து கொண்டே இருந்தான். இந்த ஊழியக்கான டிஸ்டர்பன்ஸ் கொடுத்தவன் திடீரென்று காணாமல் போயிட்டான். திடீரென்று காணாமல் போய்விட்டான். இரவோடு இரவாய் இன்பொருளாகி இருக்கான். அவன் பணம் ஒரு பிரோஜனம் இல்லாமல் போயிட்டு மனைவி இன்னொருத்தனோட போய் சேர்ந்து கொண்டார். அந்த ஊழியக்காக மனைவி இன்னொருவனோட போய் சேர்ந்து கொண்டார். அவன் நிலைமை பரிதாபத்துக்குரியதாய். புரிஞ்சுங்களா? அவன் மனைவி இன்னொருவனோட கப்பிதமாய் தொடர்பு வைத்திருக்கிறது இவன் அறிந்த உடனே இரவோடு இரவா இன்பொருளாகி விட்டான். காணாமல் போய்விட்டான், ஓடிவிட்டான். மனைவி இன்னொருவனோடு சேர்ந்து கொண்டான். அருமையானவர்களே, இப்படி பணத்தைக்கு மயங்கின ஊழியக்காரர்கள் அந்த விஷயத்தை கேட்டு அவர்கள் அவமானப்பட்டு நின்றார். அந்த அவருடைய பாவ பணம் உங்களை குற்றவாளியாக்கி நிறுத்தும். உங்களுக்கு தேவனுக்குள்ளதான தொடர்ந்து கட் பண்ணிவிடும். நீங்களும் அப்படிதான் இருக்கிறீர்கள். பொம்பளை பொறுக்கியோட இன்னொருவன் மனைவி புருஷனோட தொடர்பு வைத்த அந்த பெண்ணு போல உங்கள் மனைவியும் இன்னொரு பெண் புருஷனோட தான் தொடர்பு வைப்பார்கள். அப்படின்னா இல்லை, போய் பாரியா சாரி, உங்களுக்கு அந்த நிலைமை தான் வரும். அவன் எப்படி மூட்டை முடிச்சாலும் கட்டி கொண்டு தரத்தரிக்க ஓடினாலும் அதே பாவம் உங்களுக்கும் வரும். ஊழியக்காரை தைரியப்படுத்தி அதுக்கப்புறம் ஊழியக்கார நன்றாக ஊழியம் செய்தால் அவர் காலமும் முடிந்தது. அருமையானவர்களே, மனிதன் தங்களை ஐஸ்வர்யவான்களாக்கும்படி உபாய தந்திரங்களை எல்லாம் தெரிந்து கொள்கிறார்கள். அதத்திலே கொஞ்சம் பணம் இருந்தால் போதும், பணத்தை எடுத்து காண்பித்தால் போதும்,
உன்னோடு கூட இருக்கிற போதகர்கள் அவன் கையிலுள்ள பணத்தை பார்த்து அவனுக்கு சாதகமாய் மாறி விடுவார்கள். உன்னிடத்தில் நீதி இருந்தாலும் உன் நீதி எடுபடாது. மனிதனிடத்துல போதகரிடத்துல போய் ஒரு போதகர் நீதி எதிர்பார்த்தா நீதி கிடைக்குமா? கிடைக்காது. நீதி கிடைக்கிற இடம் தேவனுடைய சமூகம் மட்டும்தான். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்றுதான் தேவன் சொல்கிறார். நாம் தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருக்க வேண்டும். தேவன் அறிகிற அறிவை நாம் பெற்று உடையவர்களாய் வாழ வேண்டும். அவர் தான் தேவன் என்பதை அவர் உணர்ந்து கொள்ளத்தக்கதான் விதத்திலே நமக்கு ஆக்கிரியை செய்வார். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ போதகர்கள் தேவனிடத்தில் இல்லை, அவமாவும் ஆணவமும் கொலபாதகம் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். ஜாதி சப்போர்ட்ல ஊழியம் செய்கிறார்கள். ஏன் ஜாதி புத்தி எதுவும் தெரியுமா காண்பிக்கிட்டா அப்படின்னு சொன்னவர்கள எனக்கு தெரியும். அப்போ அவன் ஜாதி புத்தியை சார்ந்து வாழ்கிறான். அவன் தேவனுக்கு ஏற்றவன் அல்ல. தேவனுக்கு ஏற்றவன் இல்லை. இந்த பிஆர் பல ஜனங்கள் போய் அந்த ஜாதிக்காரர்களுக்கு அவன் நடத்துகிற ஆராதனையிலே போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவனுடைய ஜாதியார் இடத்துல ஜாதியான் ஊழியக்காரன் ஊழியம் செய்த அந்த சபைக்கு போக இவனுக்கு கௌரவ குறைச்சல். பிற ஜாதிக்காரன் நடத்துற சபைக்கு போறது இவனுக்கு கௌரவம். அவன் குழப்பத்தை அடையறானா யார் வேண்டாம். புரியுதுங்களா? எல்லாருக்கும் ஜாதி பற்று உண்டுங்க. இந்த பறையும் மட்டும்தான் கிடையாது. தேவை கேட்க உருவம் இவனுக்குள்ள ஒரு உணர்வு ஜாதி பற்று தேவை. இதை சொல்லுகிறேன். இப்ப தேவனுடைய அனுக்கிரகம் நமக்கு தேவை. தேவனுடைய அனுகூலம் நமக்கு தேவை. தேவனை அற்றவர்களாக தேவனுடைய ஜீவனை அற்றவர்களாக வாழ்ந்து கொண்டு நிறைய பேர் ஊழியம் செய்கிறாங்க. முடிவு என்ன தெரியுமா? அவர்கள் ஓட போகிறார். அங்கே நைதிரியாவது நடக்கிறது போல எங்கேயும் நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டார். இவர்களெல்லாம் தலை தேய்க்க ஓடி வருவார். இது மாதிரி ஓடுகிறவர்கள் ஏராளம். இவர்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. இந்துஜலாய் அவர்களால் செயல்பட முடியாது. ஒரு சபையிலே ஐக்கியம் வைத்துதான் அவர் செயல்பட முடியும். விசுவாசிகளுக்குள்ளே பக்தி விருத்தியை உண்டாக்குவதற்காக அவர்களுக்கு சில கிருபையை ஆண்டவர் தந்திருப்பார். ஆனா அந்த சபையில அல்ல ஊரெல்லாம் சுற்றி திரிந்து அந்த கிருபைகளை உபயோகப்படுத்தி தங்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றிக்கொண்ட ஊழியக்காரர்கள் இப்போ இருக்கிறார்கள் உயிரோடு. அவர்களால் ஒருவனையும் மறுரூபப்படுத்துகிற கிருபையோ அபிஷேகமோ அவனுக்குள்ள இராது. மறுரூபப்படுத்துகிற ஊழியம் செய்ய வேண்டும். யார் மறுரூபப்படுத்துவது? தன் கரங்களில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்திலே மாசற்றவனுமாய் இருக்கிறவன் தான் மறுரூபப்படுத்த முடியும். தன் கரங்களிலே சுத்தம் உள்ளவனும் இருதயத்திலே மாசற்றவனுமாய் வாழ்கிறவன் தான் மனிதனை நாம் அவர்களை இது பண்ண மறுரூபப்படுத்த முடியும். அருமையான தேவஜனமே, உங்களை நீங்களே மறுரூபப்படுத்த வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கிறது. உங்களுடைய ஆத்மாவுக்கு நீங்க தான் உத்தரவாதி. ஊழியக்காரனை நீங்கள் நம்பாதீர்கள். அவன் ஆத்மாவே தகைத்துக் கொண்டிருக்கிறது. அவனுக்கே வருகை குறித்து நம்பிக்கை கிடையாது. அவன் பேசுகிற அந்நிய பாஷை பொய்யானது. அவன் உள்ளம் கேடுபாடு உள்ளது. அப்படியானால் அவன் உன் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ண மாட்டான். ஒருவர் சொன்னார், இன்னைக்கு இந்த மனம் நாளைக்கு அந்த மனம் என்று சொன்னார். டிபிஎம் ஊழியத்தில் இருக்கும் டிபிஎம் ஊழியக்காரன் சொன்னார், இன்னைக்கு இந்த மடம் நாளைக்கு அந்த மடம். கேன்சர்னா துண்ட உதவி தோல்ல போட்டு போயிட்டே இருக்கு. விஷயம் என்ன தெரியுங்களா? அவனுக்கு அந்த ஆத்துமாக்களை குறித்து விசுவாசிகளை குறித்து உத்தரவாதம் இல்லை. அந்த இடத்திலே ஒரு மறுரூபத்தின் வேலையை புதியதான வேலையை செய்து முடிக்க வேண்டும் தரிசனம் அவனுக்கு இல்லை. இன்னைக்கு இந்த மடம் கேன்சர் வந்தால் எனக்கு அந்த மடம். அது எவ்வளவு பெரிய இழிவான வார்த்தை பாருங்க. அருமையானவர்களே, ஊழியக்காரன் தன் ஆத்மாவுக்கே அவன் உத்தரவாதி இல்லை. நமக்கு நாம தான் உத்தரவாதி.
உத்தரவாதம் செய்ய வேண்டும். உண்மையும் உத்தரவாதம் உள்ள ஊழியக்காரனே என்று ஒருவர் சொல்லுகிறார் வேதத்திலே. உண்மையும் உத்தரவாதம் உள்ள ஊழியக்காரன். உத்தரவாதம் நமக்கு தேவை. பணம் மட்டும் வாங்கினா போதுமா? ஊழியக்கார விசுவாசி இந்த குழந்தை ஒரு ஊழியக்கார் சொன்னார் பிரசங்கத்தில், ஏஜ் ஊழியக்கார், ஆடு பால் கறக்குதுங்கிறதுக்காக ஃபுல்லா காம பூச்சி இழுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசியில ரத்தம் தான் வரும். கடைசியில ரத்தம் தான் வரும், பால் வராது. பால் கறக்கிற மாட்டை மெதுவாய் கழுவி கொடுத்து தேவையானதே பாலை மீறி விட்டு, இல்லாவிட்டால் ஆம் உண்ணாகிவிடும், அப்புறம் ரத்தம் தான் வரும். ஏஜில் ஒரு பாஸ் இல்லை, இறந்துட்டான்னு நினைக்கிறோம். ஏன் இதை சொல்லுகிறேன்? உங்களுக்கு ஜனங்களிடத்தில் எப்பவும் பணம் 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 என்று ஏமாற்றி கொண்டிருந்தால் கடைசியில் இந்த ஆத்மா உங்களுக்கு உத்தரவாதம் இல்லாமல் போய். இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான். தன்னை வசதியாக வைக்க வேணும், கார்ல போகணும், நல்ல வீட்டில் குடியிருக்க வேண்டும். பழைய ஏற்பாடு தீர்க்க தரிசிகளை யார் நல்ல வீட்டில் குடியிருந்தவர்? இயேசு கிறிஸ்துக்கே நல்ல வீடு இல்லையா? தேவன் அவருடைய சீசர்கள் யாராவது நல்ல வீட்டில் போய் தங்கியிருக்கிறார்களா? கொஞ்சம் தங்குவார்கள், போயிடுவார். சுதந்திரமாக இல்லை. தோமா இங்கே வந்தார், கேரளாவுக்கு வந்தார் இல்லையா? அவர் நல்ல வீட்டில் தங்கி வாழ்ந்தார். அங்கங்கே கிடைக்கிற இடம் தங்கிவிட்டு ஊழியத்தை செய்து முடித்தார், இறந்து விட்டார். வந்தது கேரளா, மறுத்தது தமிழ்நாடு. வந்தது சேரநாடு, மறுத்தது சோழநாடு. அன்பியான தேவஜனமே, தேவன் இன்னைக்கு ஐஸ்வர்யம் தேவைதான். எனக்கும் பணம் இல்லை, எனக்கும் பணம் இல்லை, பணம் தேவைதான். அருமையானவர்களே, தேவனுடைய கிருபை தேவை. இன்னொரு இந்த அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை திருடுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அது சாபமான தொழில் என்பதை அவர்களுக்கு தெரியவில்லை. ஒரு வசனம் படிக்கிற தொடர்ந்து கவனிங்க, படிக்கிற வசனத்தை. என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்பு போடாதே. என் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு என்னை ஒப்பு போடாதையும். பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் ஆக்கிரமிப்புனா என்னங்க? ஆக்கிரமித்துனா என்ன அர்த்தம்? பணம் பணம் அவருடைய அக்கௌண்ட்ல இருந்தே பணத்தை திருடுகிறார்களே, ஆக்கிரமித்து. எவ்வளவு அயோக்கியத்தனம் பாருங்க. அவளுக்கு இன்றைக்கு நல்லா அந்த எவ்வளவு பணம் சம்பாதிக்க முடியும்? எவ்வளவு பணம் சம்பாதிக்க முடியும்? தானம் வரும்போது அதுக்குரிய ஆசிரியர் அறியாமை செய்திருக்கிறான். ஆனா அவர் கிறிஸ்தவர்களாய் மாறினால், ஐயோ அவர்கள் நான் செய்தது பாவம் என்று சொல்லி திருந்தி விடுவார். கிறிஸ்தவரா மாறினால், ஐயோ நான் பாவம் செய்து விட்டேன், யாரோட பணங்களை அபகரித்து விட்டேன், யாரால் சொத்துக்களை அபகரித்து விட்டேன், என்னை ஐஸ்வர்யவனாக செல்வந்தனாக மாற்றும்படிக்கு பலரிடத்தில் ஊழல்கள் செய்து பலருடைய பணங்களை நான் அவதூறாய் வாங்கி என்னை செல்வந்தனாக்கி விட்டேன் என்று மனஸ்தாபப்பட்டு அவன் தேவன் பட்சம் திரும்புவான். அவனுக்கு தேவனே இல்லையே, தேவன் இல்லை. எனக்கு ஒருவர் ஒரு இடத்துல போய் சொல்லி இருக்கிறார், எனக்கு இருக்கியா? அவனுக்கு ஒரு மந்திரவாதி இருக்காராம். எனக்கு ஒரு வழி தெரியும். அந்த மாந்திரவாதி, அந்த மாந்திரிக்கும் அவனை எரி நரகத்துக்கு கொண்டு போவோம் என்பதே அவனுக்கு தெரிய வேண்டும். புரிஞ்சுங்களா? நாம் அனுபவிக்கிற சொத்து பிறனுடையதா இருந்தால், பிறனுடைய சம்பாத்தியமா இருந்தால், அது எல்லாம் சாபமானதுதான். அப்போ தேவ சமூகத்தில் இருக்கிற மரண வசந்த படிக்க பார்க்கலாம். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்பு போடாதே. பாருங்க, நம்முடைய சத்துருக்கள் ஏராளம் உண்டு. அவர் சொல்லுகிறார், என் யார் மாதிரி? தாவீது என்கிற மனுஷன் சொல்லி இருக்கிறார். இஸ்ரவேலிலே 2வது ராஜாவா இருந்தவர். இப்ப அப்போ அவர் சொல்லுகிறார், என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்பு போடாதையும். ஏராளம் சத்துருக்கள் எனக்கும் தான் இருக்கிறார்கள். சத்துருக்கள்
புரியுதுங்களா? எனக்கு ஒரு தான் இருக்காது, சத்துருக்களுக்கு பஞ்சம் இல்லை. யாருன்னே தெரியாதவனுக்கு சத்துருவாயிடும், இந்த ஜாதிக்காரன் சத்துருவாயிடும். எதை சொன்னாலும் இவதான் பற்றி பேசினான், என்னை பற்றி தான் பேசினான், இவனை பத்தி பேச நான் யாரு? காரணம் என்ன தெரியுமா? அவனுக்கு பின்னி இருக்கிறது அவன் மூதாதையருடைய ஆவி, குலதெய்வம். அவனுடைய குலதெய்வம் எப்படிப்பட்டதோ அவன் அப்படிப்பட்டதான், அப்படிதான் இருப்பான். அவன் குலதெய்வம் எப்படிப்பட்டதோ அவன் அப்படிதான் இருப்பான். ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவன் குலதெய்வத்தின் அதே ஆளுகைதான் அவனுக்குள்ள இருக்கும். சில கிறிஸ்தவனா இருந்தால் அந்த ஆளுகையில இருப்பார். தேவனை நம்பி வாழ வேண்டும், அந்த குலதெய்வத்தை அப்புறப்படுத்த வேண்டும். எனக்கு குலதெய்வம் யாரும் இல்லை, ஆண்டவராகி தேவன் ஒருவர் தான். எங்க அம்மா மீன் கழுவிட்டு இருக்கும் போது நான் பிறந்தேன். நான் பிறக்கிறதுமே இந்த பேரு இருதயாஞ்சில பேரை வைக்கிறேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணியாச்சு. நான் பிறந்தது மீன் கழுவிட்டு இருக்கும்போது பிறந்தது. கொடி சுத்தி இருந்தேன், தேவன் அருமையான ஜீவனை தந்தா. அதே பேரை இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கேன். பிரியமானவர்களே, தேவன் நம்மோடு இருக்கிறார். பிறனுக்குள்ளதை நாம் இச்சிக்கவே கூடாது. அநேக சத்துருக்கள் இருக்கிறார்கள், அவர்களை பார்க்க வேண்டும். அப்படியே விழவன் துஷ்டன் தெரிஞ்சா நான் பழகவே மாட்டேன். விழுந்து போனவர்கள் நிறைய இருக்கிறார். ஊழியக்காரர்களே, விழுந்து போனவர்கள், தேவனுக்கு முதுகை காண்பித்தவர்கள், பின்மாற்றக்காரர்கள், தேவனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார். டிபிஎம் இருந்து இந்த ஸ்தாபனத்துக்கு வெளியே வந்த கேரக்டர்லாம் நான் பார்ப்பேன். அவன் கேரக்டர் சரியில்லைன்னா அவங்க இடத்துல நான் பழகவே மாட்டேன். காரணம், அவன் விழுந்து போனவன். அவன் ஊழியெல்லாம் செய்தான். அங்கிருந்து பணங்களையும் பொருட்களையும் திருடி கொண்டு வந்த வாழலாம். ஆனால் நிலைமை பரிதாபத்துக்குள்ளதையா மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். பிரியமானவர்களே, ஏன் இதை சொல்லுகிறேன்? சத்துக்கள் இஷ்டத்துக்கு தான் விடக்கூட, எல்லா சத்துக்கள் தான். ஊழியக்காரர் ஆசிர்வாதம் ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுகிறார், வெள்ளடிக்கப்பட்ட கல்லறையே என்று சொல்லுகிறார். வெள்ளடிக்கப்பட்ட கல்லறை மனிதன் ஊழியக்காரன் இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். உனக்குள்ளே ஏகப்பட்ட துர்க்குணங்களும் பொல்லாப்புகளும் இருந்தால் வெள்ள துணி போடுறதுனால் போதியம் இல்லை. ஆட்டு தோடு போட்ட ஓ நாய் போன்று இருக்கக்கூடாது. தேவனுடைய கிருபை நமக்கு அனுகூலமா இருக்கும். இன்னொரு வசனம் படிக்கலாம் பாருங்க. மீகாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனம் படி கேட்கலாம். வயல்களை இச்சித்து பறித்துக்கொண்டு வீடுகளை இச்சித்து எடுத்துக்கொண்டு புருஷனையும் அவன் வீட்டையும் மனுஷனையும் அவன் சுதந்திரத்தையும் ஒடுக்குகிறவர்கள். பாருங்க எவ்வளவு அநியாயத்தை! புருஷனையும் அவன் வீட்டையும் மனுஷனையும் அவன் சுதந்திரத்தையும் ஒடுக்குகிறவர்களுக்கு ஐயோ! இந்த இடத்துல நான் பறையலுக்காக வருகிறேன். பறையலுக்கு இந்த நிலைமைதான் வந்திருக்கிறது. நான் சொல்கிறேன், பறையனுடைய வீட்டையும் அவனுடைய சொத்தையும் அவன் குடும்பத்தையும் அபகரித்து அவனை அடிமைப்படுத்தினவர்களுக்கு ஐயோ! அந்த வார்த்தை அவனுக்கு படிக்கும் தான் வரும். அவரை அடிமைப்படுத்தினார். இன்னும் வீட்டே கிடையாது, வீட்டே இல்லை. மொர்தெகாய் யூதர்களுக்காகவே ஜெபிக்கிறான், யூதர்களுக்காகவே பேசினான். அதே போன்றுதான் பறைகளுக்காக பேசுவேன், பறைகளுக்காக ஜெபம் பண்ணி கொள்வேன். தேவனிடத்தை அவளுக்காக பயந்து பேசினேன். அவளுக்கு எப்போ புத்தி தெளிவாகுதோ தெரியாது. பறையர்களுக்கு புத்தி தெளிவாக வேண்டும், ஒற்றுமையாக்கப்பட வேண்டும். பறையனுக்கு பறையன் விரோதியாக இருக்கிறான். பறையனுக்கு கிடைக்கிற நன்மைகளை பறையனை கெடுத்துக் கொள்கிறான். பாருங்க, இந்த அவளை நிலைகள் எல்லாம் மாற வேண்டும். பெரிய வீடியோலாம் பேசி வச்சிருக்கேன், நான் போடுற எதையுமே இதை கூட எங்களுக்கு போடணுமான்னு தெரியல. ஜாதி என்ன இருந்தா சொல்லுங்க, நம்ம ஆட்களை அனுப்பி வைப்போம். அப்ப என்னங்க, எதுனா இருந்தா சொல்லுங்க, நம்ம ஜாதிக்காரரை அனுப்பி வைப்போம். எந்த ஜாதிக்காரரை அனுப்பினாலும் உங்க குலதெய்வம் எப்படியோ அப்படிதான் உங்க புத்தி இருக்கும்.
உன் குலதெய்வம் நரகத்திலே தள்ளப்படும் நாள் வரும்போது நீயும் தள்ளப்பட்டு, நீ கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி, நீயும் நரகத்துக்கு தான் போவ. தேவனை நம்பி வாழ வேண்டும். என் பேர்ல ஒரு குற்றச்சாட்டெல்லாம் வைக்கிறான், இன்னும் ஒழியில. ஒருவனை ஒரு ஊழியக்காரன் சொல்கிறானா, அவன் பேசினான் அப்படி என்று பொய் சொல்ல வைக்கிறான். ஒரு ஊழியக்காரன் இப்படி சொல்லுங்க, நீங்க அவன் அப்படி பேசினான்னு சொல்லுங்க. அவன் சொல்லுகிறான், நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க அப்படி. அது சொல்ல வைக்கிறான், பொய் சாட்சிக்காரன். அந்த வாசனை எடுத்து படிங்க. சங்கீதம் 27 சங்கீதம் 27 12வது வசனம். பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் இருக்கிறார்கள், எழுந்திருக்கிறார்கள். பொய் சாட்சி சொல்லி ஆட்களை ஏறுகிறான். அதுதான் ஒருத்தன் சொல்லி இருக்கிறான், இப்படி சொன்னான்னு சொல்லுங்க, போய் அவர்கிட்ட நீங்க சொல்லுங்க. அது யார் சொல்லிக் கொடுக்கிறதோ ஒரு ஊழியக்கார். அவன் தேவனுடைய ஊழியக்காரனா, அவன் சாத்தானுடைய பிறவி. இப்படிப்பட்ட ஆட்களை வீட்டு வாசல்ல ஏற்கக்கூடாது. பொய் சாட்சி சொல்ல வைக்கிறவன். 10 கட்டளைகளை ஒரு கட்டளை, பொய் சாட்சி சொல்லாது இருப்பாயாக. புரியுதுங்களா? இந்த மாதிரி குழப்புகிற ஆட்கள் நிறைய இருக்கிறார். அப்ப பார்க்கணும், அவருக்கு பின்னே இருக்கிற அந்தகாரங்கள் என்ன என்று கண்டுபிடிக்கும். பொய் சொல்ல வைக்கிறான் ஒருவர், ஒரு ஊழியக்காரனே சொல்றான், இப்படி சொன்னான்னு சொல்லுங்க, அவர்கிட்ட போய் இப்படி சொன்னான்னு சொல்லுங்க. பொய் சொல்ல வைக்கிறான். பார்த்தீங்களா? அந்த ஊழியக்காரன் சொல்லாததை அவன் சொன்னதாக சொல்ல வைக்கிறான். அவன் எவ்வளவு பெரிய கேடு கட்டுறான். அப்படிப்பட்டவனா வீட்டு வாசல சேர்க்காதீங்க. அவன் வச்சிருக்க பணம்லாம் பொய் சொல்லி வாங்குது, பொய் சொல்லி வாங்குது. சொல்லுங்க, பொய் சாட்சி சொல்ல வைக்கிறவன் விழுந்து போனவன், பொய் சாட்சி சொல்லுகிறவனும் விழுந்து போனவன். இந்த விழுந்து போனவர்கள் தான் நிறைய இருக்கிறார். இப்படிப்பட்டவர்கள் எரி நரகத்துக்கு பார்த்துருவாங்க. சிபிஎம்ல சொல்லுவாங்க, இங்கிருந்து போனவன்னா சிபிஎம்ல வெளியே போனா விழுந்து போனவன். நிறைய அந்த விழுந்து போனவனுக்கு எல்லாம் ஒரு சுபாவம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். அவனுக்கு பிஹேவியர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் எனக்கு நல்லாவே தெரியும். அவருக்கு நான் பழகிறதே இல்லை, பழக மாட்டேன். எனக்கு ஆண்டவர் செய்த இரக்கம் போதும், ஆண்டவர் செய்த இரக்கம் போதும். வேறொருவனுடைய பணம் என் கையிலே இல்லை, வேறொரு பாவம் என் கையிலே இல்லை. எந்த பெண்ணையும் நான் வாக முடிப்பதற்கு முன்பாக எந்த பெண்ணையும் நான் பலவந்தம் பண்ணினதே கிடையாது. ஒரு பெண் சொல்லி இருக்கிறார், என்னை அவன் பலவந்தம் பண்ணினான், என்னிடத்தில் நடந்தான் என்று பொய் சொல்லி இருக்கிறார். நான் நடக்கவில்லை. அந்த பாவம் அவள் செத்த பிறகு வரும். எந்த பெண்ணையும் நான் பலவந்தம் செய்ததில்லை. அருமையானவரே, அந்த பாவம் அவள் மறிக்கும் போது ஆவி பரலோகத்துக்கு போகாது. இதான் பொய் சாட்சி. பொய் சாட்சி. எனக்கு ஒரு ஊழியக்காரன் பாருங்க, அந்த கோயம்புத்தூர்ல ஒரு ஊழியக்காரன், அவன் மேலே எப்படி அபாண்டமாய் பேசி இருக்கிறார்கள் பாருங்க. அவர் பேர் என்னமா? ஜான் ஜெபராஜ். நாலு பேர். நான் இன்னொரு ஊழியக்காரன் தெரியும், அபாண்டமாய் பேசிவிட்டார்கள். கதறுகிறான் அவன். அந்த சென்ட்ரல் பாசி என்று சொன்னார், ஆத்தியா எதைராஜ், இவன் கதறுகிறான். அவள் அங்க அமைதியா இருக்கிறான். பாத்தியா, இதில் யார் குற்றவாளி? இவன் அல்ல, அவளே குற்றவாளி. உன்னை ஆறுதல் படுத்தி கவலைப்படாது என்று சொல்லி அவனை ஆறுதல் படுத்தி வேறு இடத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணிவிட்டார், ஒரு பிரான்சி. அந்த பிரான்ச்சில இருந்து இருக்கும் போது ஒரு 6 மாதம் பிரான்ச்சில் இருந்த போது சீஃப் பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் ஒரு சுயேட்சை தேவை, என் சென்ட்ரலுக்கு சில ஊழியக்காரங்களை வேற சென்டருக்கு மாத்திருங்க, அப்படி மாத்தினா கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு ஒரு லிஸ்ட் எடுத்து கொடுத்துட்டார். எல்லாம் நல்லா ஆட்கள் தான், இவர்களை கொண்டு வேற சென்டர்ல போட்டுங்க, உபயோகம் இல்லாத ஆளை இந்த சென்டர்ல போடுங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவரும் அந்த லிஸ்ட்ல இந்த ஊழியக்காரன் பேரை எழுதிட்டார். அந்த சீஃப் பாஸ்டர் அந்த ஊழியக்காரன் வேற சென்டருக்கு மாற்றிக்கிட்டார். அதுக்கு பிறகு அங்க போய் நன்றாக ஊழியம் செய்து அவர் மறித்து போனார். காலில் புண்ணு வந்துச்சு, அவருக்கு சுகர்,
யாருக்குள்ள பூமி ஏறி செத்துக்குவாங்க. அப்போ தவறு செய்த முயன்ற அந்த பொம்பளை, அப்புறம் அவனுக்கு நோய் வந்தது, அவன் பாவரிக்கை செய்கிறார். செத்து விடுவோமோ, செத்து போயிடுவோம்னு பயம் வந்து பாவரிக்கை செய்கிறார். இந்த ஊழியக்காரன் மீது இப்படி நான் அபாண்டமாய் பழி சொல்லிவிட்டேன். அவன் என்னிடத்துல பாவம் செய்ய முயலவில்லை, நான் தான் அவனிடத்துல போனேன் என்று அவன் பொய் சொல்லிவிட்டார். அப்போ உண்மையை பேசுகிறார். அந்த ஊழியக்காரன் கதறி அழுது, அதுக்கப்புறம் இன்னொரு சென்டர் போய் நல்லா ஊழியம் செய்து அவர் இறந்துட்டார். இவன் சாகும் போது உண்மையை பேசுகிறார். எங்கே பருவத்து போக அவன் தெரிஞ்சுவனோ என்று நான் தான் முயற்சித்தேன், நான் தான் அந்த ஊழியக்காரனுக்கு போய் தப்பிதமாய் நடக்க நான் திட்டமிட்டேன், நான் தான் அந்த ஊழியக்காரனுக்கு இப்படி நான் பேசினேன். அந்த அவனுக்கு குற்றவாளியாக அவன் போய் மறைச்சிட்டான். இவ பாவரிக்கை செய்தா பார்த்தீங்கன்னா செத்து போயிடுவான்றது தண்ணி சாகுவேன். பாவரிக்கை பண்ணிட்டா செத்து போயிடுவேன், நானும் சாகல, அவ்வளவுதான், சுகமாயிட்டான். அதுக்கப்புறம் அவன் கேவலப்பட்டு வாழ்ந்தான். அவன் பணத்துக்கு போயிட்டான். இவர்தான் பாவம் செய்ய முயற்சித்தார். எனக்கு கொடுக்காத பட்சத்திலே அவன் மீது அவாண்டமாய் பழி சொல்லிவிட்டார். அதோட ஊழியக்கான் இந்த சன்று பாஸ் அறிந்து என்கிட்ட சொன்னார், பாத்தியார் பாவம் செய்தவர் அவன் தான், இவன் கதறுகிறான், அவன் கதறவில்லை, அழவில்லை பார். அப்படியே லோக்கல்ல போட்டு அவன் சற்று மாற்றிவிட்டார், போயிட்டான். அங்க ஊழியம் செய்த இவன் மறிக்கும் போது செத்து விடுவோம் என்று பயந்து வியாதிப்பட்டவனே உண்மையை பேசினான், சாகுறேன். அதுக்கப்புறம் அவன் கேவலமான முறையிலே நடத்தப்பட்டான், அவன் தனிமைப்படுத்தப்பட்டார். யாருமே அவனிடத்துல பேசவில்லை. அருமையானவர்களே, அதான் அவர் சொன்னார், பெண் அந்த சன்று பாஸ் சொன்னது, பெண் பாவம் செய்து விட்டால் ஒன்றும் தெரியாத மாதிரி இருப்பா, ஆண்கள் தான் குற்றவாளியா என்று நியாயம் தீர்க்கப்படுவார். என் இடத்துல ஒரு சன்று பாசன் சொன்னான், சிரிக்கின்ற பெண் குட்டிகளோ அதிகமாக கரைந்த பெண் குட்டிகளை நம்புறது, அதிகமா சிரிக்கிற பெண்ணை நம்பாதே, அதிகமாய் அழுகிற பெண்ணை நம்பாதே, சிரிக்கிற ஆணை நம்பாதே, அவன் சிரிப்பு எப்படிப்பட்டது என்று நீ அறிந்து. இதைதான் கவிஞன் சொல்கிறான். கவிஞன் சொல்கிறார் சினிமா பாட்டுல, வைரியே சிரிப்பவர்கள் மிருக ஜாதி அப்படின்னு சொல்லும். வைரியை சிரிக்கிறவர்கள் மிருக ஜாதி. இந்த சிரிக்கிறவரோட கண்டா நான் யோசிப்பேன், அவர் சிரிப்பை நான் பார்த்தேன். எப்படி திருடன் எப்படி சிரிப்பான், ஏமாற்றுக்காரன் எப்படி சிரிப்பான், துரோகி நயவஞ்சகக்காரனுடைய சிரிப்பு எப்படி இருக்கும், ஆட்டி கொடுக்கிறவனுடைய சிரிப்பு எப்படி இருக்கும், இதெல்லாம் எனக்கு தெரியும், புரியுதுங்களா? ஆனால் அவர் நரகாக்கினியின் பிள்ளைகளா இருக்கிறார்கள், நரகாக்கினி மனுஷர்களா இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்குள்ளே ஒரு மாறுதல் வந்தது, புரியுதுங்களா? அநியாயமா வாங்கிவிட்டே என்று ஒரு மனஸ்தாபம் திரும்பி வாழ. அப்ப தேவனுடைய அனுக்கிரகம் தேவை. மறுபடியும் வசனம் படிங்க. பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீர்கிறவர்களும் ஆக்கிரமிப்புங்கிறது பல விதங்கள் இருக்கு. இடங்களை ஆக்கிரமிக்கிறது, பணங்களை ஆக்கிரமிக்கிறது, போறதுன்னா திருடி போறது, கேட்காம கொள்ளாம எடுத்துட்டு போறது, விக்ரான் பாக்குறது, எத்துமே வச்சுக்கிட்டேன் என்ன பண்ணுவான்னு பார்த்து, இதுதான் சாபம், புரியுதுங்களா? இதுதான் சாபங்க. அந்த சாபத்தில் இருக்கிறான்னா அவங்களுக்கு தெரியாது. அது ஒரு தலைமுறை விட்டுடும், அடுத்த தலைமுறை சாபம். இதனுடைய பொருளையோ பணங்களையோ அபகரிக்கிறவனுக்கு இன்னைக்கு சந்தோஷம், அவன் தலைமுறையாக வாழியாக பெரிய சாபங்கள் அவனுக்குள்ளே வரும், புரியுதுங்களா? அது அவனை விடா தேவனை பார்த்து வாழ வேண்டும். ரவுடிகளை சார்ந்து வாழக்கூடாது. ஊழியக்காரர்கள் ரவுடிகளை சார்ந்து வாழ, தேவனை சார்ந்து வாழ வேண்டும். விழுந்து போனவர்களை விட்டு விலகி வாழ்வேன். அதான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன். விழுந்து போனவர்களை விட்டு விலகி வாழ்கிறேன். நிறைய இருக்கு. ஜிபிஎம்ல இருந்தவன் வெளியில வந்து பார்க்க பலர் விழுந்து போனவர் இருந்தான்.
அவன் வெளியே தெரியாது, வெளியே உள்ளவர்கள் கண்டுபிடிக்க தெரியும். எனக்கு தெரியும் இந்த ஊழியக்காரன் விழுகை இருக்கிறது, இவன் பொய் சாட்சிக்காரன், இவன் ஏமாற்றிக்காரன், பக்க வளைவாய் செல்கிறவன், இப்படியாப்பட்ட இடத்துல நாம் பழகக்கூடாது. தேவனுடைய வார்த்தையை நம்பி நாம் வாழ வேண்டும். Praise the Lord. தேவனுடைய அனுக்கிரகம் நமக்கு தேவைப்படுகிறது. என் நிலத்திலே அர்த்தங்களை அபகரிக்க போகலாம் என்கிட்ட கிடையாது. புரியுங்களா? அது ஏமாற்றியோ பொய் சொல்லியோ எந்த பணங்களையும் நான் வாங்கினது. தேவனுடைய ஊழியக்காரனா தேவனை மட்டும்தான் சார்ந்து வாழது, தேவனை மட்டும்தான் சார்ந்து வாழது. அதான் சால சிறந்தது. இந்த வசனம் படியுங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 22வது வசனம் 23வது வசனம். ஏழையாய் இருக்கிறான் என்று ஏழையை கொள்ளையிடாதே, ஏழையாய் இருக்கிறான் என்று ஏழையை கொள்ளையிடாதே, சிறுமையானவனை நியாயஸ்தலத்தில் உபத்திரவப்படுத்தாதே, சிறுமையானவனை நியாயஸ்தலத்தில் வைத்து உபத்திரப்படுத்தாதே. கர்த்தர் அவர்களுக்காக வழக்காடி தேவன் அதன் காலம் வரும்போது வழக்காடுவார். அவர்களை கொள்ளையிடுகிறவர்களை தேவன் கொள்ளையிடுவார், பிராணனே கொள்ளையிடுவாராம். இதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பைபிள்ல இதெல்லாம் இருக்கு. எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு அவர்களுக்கு இருக்கிறது பாருங்க. ஆமா, அப்ப தேவனுடைய கிருபை தான் நமக்கு தேவை, தேவன் அனுப்புறவு நமக்கு தேவை. நாம் வேசிக்கலர்களாய் வாழக்கூடாது. ஊழியத்துக்கு வந்துட்டயா, பெரிய சபையெல்லாம் நடத்துறோம், எதுக்கையா வைப்பாட்டிகள் சீக்கிரம் தலைப்பட்டுட்டியா, நீ பரலோகத்துக்கு போகவே மாட்டேன், நீ எப்படியாப்பட்ட போதங்களா இருந்தாலும் சரி, அத்தவன் சொத்தை ஆடையை போட்டு வச்சிருக்கியா, பணங்களை ஏமாத்தி வாங்கி விலாசமா வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா, பரலோகத்துக்கு போகவே மாட்டேன். ரவுடியோட உதவியை தேடுறியா, ஒருவனை ஒரு விசுவாசை நீ பொய் சாட்சி சொல்ல வைக்கிறாயா, அப்படி சொல்லுங்க. அது அவர்கிட்ட போய் யாருக்குதான் சொல், நீ ஒரு பொய்யன், நீ ஒரு திருடன், அவனை பொய் சொல்ல வைக்கிறான். பொய் சொல்லுகிறவனும் பொய் சாட்சி சொல்லுகிறவனுக்கும் ஐயே, உன்னை பொய் சாட்சி சொல்ல வைக்கிறவனுக்கும் ஐயே. பாருங்கள், ஆண்டவரை நம்பி நான் வாழலாம், தேவன் ஒருபோது நம்மை கைவிட மாட்டோம். இன்னைக்கு கொடுத்திருக்கிற இந்த வார்த்தையை நீங்க கவனித்து பாருங்க. எனக்கு இன்டர்நேஷன் கொடுக்கிற அளவுக்கு இப்போ எனக்கு பலன் இல்லை. இன்டர்நேஷன்லாம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. பைபிள் எல்லாம் எடுத்து படிச்சா இன்டர்நேஷன் கொடுக்குறேன். எனக்கு கன்ஃபார்ம் இந்த பைபிள் ஒரு எழுத்து கூட எனக்கு தெரியாது. இதெல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னே கற்றுக்கொண்டதுதான். இப்போ வேதத்தை படித்ததுதான். இந்த வார்த்தைகளை தான் சொல்லுவேன். பிள்ளைகள் அந்த வசனங்களை எழுப்பார். பைபிள்லாம் பார்க்க முடியாது. பைபிளை காலத்தில் எடுக்கலாம், அது எழுத்து எதுவுமே எனக்கு தெரியாது. எங்கே இன்டர்நேஷன்லாம் கொடுக்குது புரியுதுங்களா? நம்மளே ரொம்ப கம்மியா நான் தேவனை நம்பி வாழணும். அவர் வீட்டுக்குள்ள இருந்துதான் பிரசங்கித்துக் கொண்டு இருக்கிறார். சபை என்றால் அது வேறு, அந்த வாக்கியம் வேறு, அந்த பிரசங்க பாணியே வேறு. இங்க இருந்து அந்த பிரசங்க அந்த பாணியில பிரசங்கம் பண்ண முடியாதுங்களா? முடியாது. அது பாணி வேறு. தேவனை நம்பி வாழுங்க. இரண்டு பிள்ளைகளை அபகரிக்காதுங்க. நீதிமானாய் வாழுங்க. அநீதியானதை செய்யாதீர்கள். அத்தும் மீது அவதூறான பழிகளை போடாதீர்கள். ஆண் பெண் மீது அவதூறான பழிகளை போடுகிறது பாவம். பெண் இன்னொரு ஆண் மீது அவதூறான பழிகளை போடுகிறதும் பாவம். 2 பேருமே நரகத்துக்கு தான் போவாங்க. நீ ஞானத்தை அதிகம் பெற்ற அந்நிய பாஷை பேசினாலும் கூட நீ அவதூறாய் பழிய போட்டா உண்மையில பாவம். அவன் அவதூறாய் பழி உண்மையில பழிய போட்டால் அவனுக்கு பாவம். புரிஞ்சுங்களா? ஒரு ஊழியக்காரோட பிரச்சனையை நான் தலையிட்டு விட்டேன். உன்னிடத்துல அவனா பாவம் செய்ய வந்தா பலவந்தம் பண்ணினா நீங்க சொல்லுங்க அப்படின்னு ஒழிக்கிறா. வல்கரான ஒரு வேர்டை அங்க யூஸ் பண்ணிட்டேன். வேங்க முடிக்கிற ஊழியக்காரன் பேசலாம், நீ உண்மையா பேசு. அந்த சகோதரன் மீது அவன் போய் அவரிடத்துல பாவம் செய்ய முயற்சித்தானா, அதனால்தான் அவன் அடி வாங்கிட்டான். இவ போய் முயற்சித்தானா தெரியல. அது உண்மையை பேசினா தானே
அதான் அந்த சண்டை சொன்னான், பொம்பளை பாவம் செய்தாலாம் உண்மையை பேசவே மாட்டா, ஊடி மறைச்சிடுவாடா, அவ பேச்சு கேட்டு உண்மை ஒரு ஊழியக்காரன் அநியாயமா நியாயம் கேட்கிறாதே எனக்கு சொல்லி கொடுத்தார். அருமையானவர்களே, தேவனுடைய கிருபை பெரியது, தேவனுடைய கிருபை பெரியது. எந்த பெண் ஒரு ஆண் மீது அபாண்டமா பேசுகிறாரா? யோசேப் அந்த பொம்பளை போய் அவன் மேல அபாண்டமா பழைய போட்டுட்டான். இவன் பாவம் செய்ய போனுங்க, அவன் முயற்சித்து அவன் ஓடினான், அவன் மேல பழைய போட்டாங்க. இதே மாதிரி தான் நிறைய பெண்கள் இருப்பார், ஆண்கள் மேல பழைய போடுவார். அவன் தான் என்கிட்ட பாவம் செய்ய முயற்சித்தான், அதனால தான் நான் அடிப்பாங்க. அந்த யோசேப்பு அவன் பேசி கேட்டு அவன் போட்டு அடிச்சுட்டான், கொண்டு நாக்கா போட்டான். இவன் செஞ்ச பாவத்தை வெளியே சொல்லு, அந்த 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 அருமையான மனுஷன் மீது பழைய போட்டு. அதுதான் பெண்கள், அவன் யோகிய மாதிரி இன்னொருத்த வேலை பழைய போட்டுவான். அவன் முயற்சித்து பாவம் செய்ய தொடர்ந்து இது பண்ணான், அதனால்தான் அடிச்சுட்டாங்க. அவன் சொல்லிட்டான். அவன் நிரபராதியா? அப்ப அந்த யோசேப்பு கிட்ட பாவம் செய்ய போயிருந்தாலே போட்டிப்பார் மனைவி. அவனுக்கு என்ன சம்பவிச்சது? சுனாமல போட்டு மூக்கு அவளை. அதுதான் அவனுக்கு வரும். நீ நிறைய ஊழியக்காரல பார்த்துட்டு ஒரு பாஸ்டுங்க, அவர் உயிரோடு இருக்கும் போதே அந்த பாஸ்டரோட மனைவி சபையோட விசுவாசி கூட படுத்துட்டான், தப்பான தொடர்பு வச்சுக்கிட்டா. அந்த பாஸ்டர் செத்து போனார். அவன் பேசி தானே கட்டின புருஷன் உயிரோடு இருக்கும் போதே சபை விசுவாசிக்கிட்டு தொடர்பு தான் பிடிக்கலாமா? புரியுதா? இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறார். அவெல்லாம் போக மாட்டாங்க, பாதாளத்துக்கு தான் போவாங்க. அதனால மனைவி உள்ளவன் வேறொரு பெண்ணையோ மனைவியை இச்சிக்க கூடாது, தப்பான தொடர்பு வைக்கக்கூடாது. மனைவி இல்லாதவன் எந்த பெண்ணையும் தொட்டு பாவம் பண்ணக்கூடாது, எந்த பெண்ணையும் தொட்டு நினைத்து வேட்புழைச்சி பண்ணி இந்த வெளியேற்றக்கூடாது. எல்லாம் பாவம் தான், அதுவும் பாவம் இதுவும் பாவம் தான். முடியலையா போய் கல்யாணம் பண்ணி ஊழிச்சு கல்யாணம் பண்ணா அவனை மன்னிக்கிற தேவன், உன்னை மன்னிக்கிற தேவன் அவனை மன்னிக்க மாட்டாரா? அருமையான சாப செயல்கள், எழுந்து போன ஊழியக்காரனுடைய தூதனுடைய புத்தி எப்படி இருக்கும் என்று நல்லா தெரியும். தேவனை நம்புங்கள். இந்த 2 நாட்களில் கொலைபாதகர்களோட உங்களை கொலை செய்ய தூண்டுகிறவனோட பழகாதீர்கள். அவனை அழுவே அறுத்து விடுக்கோ தள்ளி விடுங்கள். பட்டணத்தில் சேர்க்காதீங்க. வீட்டுல நிறைய ஊழியக்காரன் தப்பு பண்ணிட்டு அத்து மேல படிப்பு வருவான். இந்த மாதிரி திருடர்கள் எல்லாம் சேர்க்காதீங்க. நீங்க இன்னும் பாவத்துக்கு உட்பட்டு போவீங்க. தேவனை பாருங்க, குற்றவாளி ஆகுங்க. நீங்க பருவத்துக்கே போக முடியாது. தேவனை அண்டி கொண்டு வாழுங்க, தேவனை அண்டி கொண்டு வாழுங்க. அதான் உங்களுக்கு பாதியம். தேவன் நமக்கு சகாயர். எனக்கு பாலிமுறை சொல்லி கொடுத்தாரு. பாஸ்டர், ஜாதி பார்க்கறது ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டேன். ஜாதி பார்த்தா இந்த ஜாதிக்கு இந்த புத்தி இருக்கும், நம்ம நான் விலக்கி போயிடலாம் பாஸ்டர். அவர் சொன்னார், இந்த ஜாதிக்கு இந்த புத்தி இவர்கள் இப்படிதான் இருப்பார்கள். அப்போ அவர்களுக்கு சொல்லிட்டு நாம விலகி போயிடலாம். அவங்களுக்கு நெருங்கினால பாவம், அவருக்கு பழகினால பாவம். திருடனோட திருடி பழகிட்டோம்னால் அவன் திருடு பழி, அவன் நம்மளை தான் அவன் கேட்பான். அங்க ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் ஒருவனோட நன்றாக பழகி பேசிட்டார். அவன்கிட்ட பேசினவன் வேற இடத்துக்கு போயிட்டான். போய் அவன் ஒருத்தனை அடிச்சு கொண்டு கொடுத்தான். அவன் உங்ககிட்ட தானே பேசினான், நீ தான் அந்த கொலை வழக்குல நீ உடந்தையான்னு சொல்லி இவனை கொண்டு போய் அடின்னு அடித்து துன்புறுத்தி விட்டார். அந்த சகோதரன் இடத்துல சொன்னதுதான், யார் இடத்துல பழகாதீங்க. அவன் போய் செஞ்ச தப்பு உங்ககிட்ட பேசிட்டு அவன் போய் தப்பு செஞ்சிருவான். சாட்சி சொல்லிடுவான், வந்தாலும் இவங்கிட்ட தான் பேசிட்டு தான் சொல்லுவான். அதனால யாரு கூட போய் நான் பேசக்கூடாது, பழகக்கூடாது. அவன் அவனுக்கு தேவன் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தி பாதுகாப்பான். எல்லா தீவிர உலகி நம்மை ரட்சிப்பார். தேவன் நம்மோடு இருந்தால் போதும். தேவ கிருபையை நம்பி நாம் வாழ்ந்தால் போதும். தேவனுடைய பணத்தையோ தேவனுடைய பொருளையோ தேவனுடைய சொத்தையோ இச்சிக்கவே கூடாது. அது ஒரு சாபமானது. தேவன் நம்மோடு வழி நடத்துவார். எல்லாத்தையும் விலக்கி ரட்சித்து நம்மை காப்பாற்றுவார். தேவன் வருவார். எப்போது வருவாரோ தெரியாது. தைரியாவை பாருங்க. கொல்லப்படுறாங்க கிறிஸ்தவங்க எல்லாம்.
அதே மாதிரிதான் இங்கேயும் அந்த சூழ்நிலைக்கு வந்தா நிறைய கிறிஸ்தவர்கள் செத்து போவார்கள். அங்க அப்படிதான் கொல்லப்படுகிறார். அதே மாதிரிதான் ஆண்டவர் வருகை தாமதமானா பெருங்கோடி ஜனங்களை ஆண்டவரை எடுத்துருவார். என்னையா பொண்ணா கொஞ்ச நேரத்துல உயிர் போக போகுது, அவ்வளவுதானே. அவன் உயிர் அங்கே போய்விடும். சரிதான் இங்கே கிடைக்குது. தூக்கி மண்ணில் போட்டு மண்ணதல் மூடிடும். காலம் வரும்போது எழுந்து அந்த நைஜீரியாவில் போடுறாங்க பாருங்க கிறிஸ்தவங்களை எல்லாம். அந்த மாதிரி நீங்க வந்துட்டு என்ன செய்ய போறீங்க? ஒரு ஊழியக்காரர் சொன்னா பாடம் கொடுக்குறேன், நானும் அருவா எடுக்க வேண்டிய சூழ்நிலை தான் வரும்போது இருக்கேன்னு சொன்னார். நான் ஒரு இடத்துல பார்த்து சொன்னேன், நீங்க என்ன பராபாஸ் குரூப்பான்னு கேட்டேன். அப்படிதான் ஆக வேண்டியதா இருக்கு. அந்த ஊழியக்காரன் உயிரோடு ஊழியக்காரன் சுவிசேஷத்தில் சாகவர். நீ பராபாசா மாறக்கூட. பராபாஸ் என்றால் அருவாள் எடுத்து யுத்தத்துக்கு யுத்தம் செய்கிறவர், பல்லுக்கு பல் பழைய ஏற்பாட்டின்படி வாழ்ந்தவர். நாம் பராபாசா வாழக்கூடாது. ஆண்டவரை நோக்கி பார்த்துட்டு இருக்கணும். பாவங்களை மாற்றி வாழ வேண்டும். தேவனை அண்டிக் கொண்டு வாழுங்கள். சபைகளிலே ஏன் கொலைபாதைகள் வருகிறது? சபைகளிலே ஏன் வேசித்தனங்கள் வருகிறது? ஊழியக்காரன் வேசிக்கல்லன் ஆகிறான். ஊழியக்காரி வேசிக்கல்லி ஆகிறார். ஏன் இந்த அவளை நிலை? பாவம் பாவம். அவன் எரி நரகத்துக்கு பாத்திரனாய் மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார். தேவனை நம்பி மூதாதியரை உங்கள் முன்னோர் கடவுள் குலதெய்வம் சொல்றதை நீங்க கிறிஸ்தவங்களை விளக்கணும். ஒவ்வொரு குலதெய்வம் ஒவ்வொரு சாயங்கள் விளக்கி போடுங்கள். ஆண்டவரை நம்பி வாழுங்கள். ஆண்டவர் நம்மோடு இருந்தால் போதும். எல்லாத்தையும் பேச முடியல. அருமையானவர்களே, தேவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவர் வரைக்கும் சந்திப்பார். அவர் எப்போ ஒரு வாரம் தெரியும். ஜெபிக்கிறாங்களா? சர்வரமுள்ள தேவனே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மக்கள் நன்றி, கோடானு கோடி நன்றி ராஜா. கேட்ட வசனங்களின்படியும் வாழ்க்கையை வைத்துக் கொள்ள எங்களுக்கு திருவதார் பெருகும். எங்களை பெருக பண்ணி எதிராளிகளை நீக்கி போடும். எதிர் அந்தகால சக்திகளை எல்லாம் நிறுவனமாக்கி போடுகிறா. எங்களோட வழிநடத்தும் மக்களை காத்துள்ளோம். என்னுடைய வார்த்தைகளை எல்லாம் வீட்டுடைய யாரெல்லாம் பார்ப்பார்களோ அவர்களை மருத்துவப்படுத்தபடி நடத்த வேண்டிக் கொள்வோம். தேவையில்லாத விஷயங்களை தலையிடாமல் தன்னை காத்துக்கொள்ள கேள்வதா விழுந்து போனவர்கள் ஆகாதபடிக்கு ஆண்டுகளில் கரத்தை பிடித்துக் கொண்டு வாழ்கிறவர்களாய் நீ மாற்றி செட்டைகளுக்குள்ளாய் நீ மறைத்துக் கொள்ளும்படி உங்களிடத்தில் வேண்டிக் கொள்வோம். இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே. ஆமென். Praise the Lord. God bless you.